கொஞ்சம் புடிங்க காலுக்குள்ள காத தன்னுள்ளடங்கடா ஒரு மனுஷன் மேடிக்கு வா பாப்பா நான் அடிக்க மாட்டேன் வாடா தன்னுள்ள அடங்கடான்னா அடங்கின ஒரு ஆளால் ராமாயணம் தன்னுள்ள அடங்கடான்னா யார் தன்னுள் அடங்க என்றால் ரட்சன் என்ற திருடன் அவன் சொன்னான் மராமரத்துக்கு உட்கார்றா ஆமா மராமரம் 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 கூட பண்ண சொல்றேன் நான் விளக்கம் கேட்கணும் பெரிய தகுதியெல்லாம் விட்டுட்டு போகணும் சொல்லுங்க மராமரம் 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 அது கடைசியா ராமானு வந்து ஒரு யுகம் ஆமா ஒரு யுகமே முடிஞ்சு போச்சு அந்த யுகத்துக்கு பேர் என்ன அதான் நீங்க சொன்னீங்களே இப்போ சொல்லுப்பா இதோ வந்துட்டேன் கண்ணத்தனம் பிரதத்தனம் தெய்வம் ஆமா என்னது
தெய்வம். கல்வி வந்து விளையாட்டு கிடையாது. ஆமா. ஆதியில பாடசாலையில குழந்தைங்கள சொல்லிக்கூட வாத்தியார் முதல். ஆமா. அதை விட முதல்ல வந்து அப்பா அம்மா. அப்பா அம்மா அம்மா அப்பான்னு சொல்லி கொடுப்பாங்க. ஆமா. அடுத்தது ஆசான். ஆசான். அதுக்கடுத்து மேல பிறகு வாத்தியார். ஆமா. அது மேல போன நீ வாத்தியார் ஆயிடு. ஆமா. உண்மையில நின்று ஓடிவிட்டீங்க. நியாயம். நான் எங்க தொடர்பு வந்தேன், நீ என்ன பண்ணிக்கிறது தெரியுமா? ஐயா நீங்க அங்க போனீங்க, அதுக்குள்ள மொத்தம் ஏற்கனவே நான் என்ன பண்ணிட்டேன். புத்தி உள்ளவன் பலவான். ஆமா. புத்தி கட்டு போய் தான் வந்துக்கிறேன். நான் இல்லைங்க. நாடோ சினாபுரி. நாடோ சினாபுரி. 56 நாடு. 56 நாடு. எவ்வளோ? இந்த 55 நாடு என் காலுக்குள்ள அடக்கம். ஆமா அடக்கம். எங்க அப்பா அம்மா மரியாதை கிடையாது. மரியாதை கிடையாது. தாத்தா பீஷ்மருக்கு மரியாதை கிடையாது. கிடையாது. ஆமா. அப்படின்னா என்ன அர்த்தம்? சரி ராஜா போய் சீக்கிரம் கூடி சீக்கிரம் போய் சேர்ந்துருன்னு நினைக்கிறேன். ஒண்ணு வீட்டுக்காவது வரணும், இல்ல ஊருக்காவது அடங்கணும். அடங்கலாம் பாதி தான் வாங்கி போடும். நான் யாருக்குமே அடங்க மாட்டோம். வீட்டுக்கு அடங்க மாட்டோம், ஊருக்கு அடங்க மாட்டோம். ஆமா. நாங்க தானே அடங்கல. ஆமா. அண்டமே வணங்கினால மற்றவனை கண்டு அசையாத மன்னாதி மன்னன். மன்னாதி மன்னன். ஆமா. எந்த கொடுமை இல்லாத வாழ்ந்து எந்த ஒரு கஷ்டம் இல்லை. என்ன கூத்துல மற்ற பேர் இன்ட்டு ஊத்துப்படி அம்பாக வந்து அவர் உள்ள போய் அவுத்து போட்டு பத்து தூங்குவார். ஒரு மக்கள். ஆமா. அஞ்சு. நாங்க 100. எவ்வளவு? 105 பேர் மொத்தம். 105 பேர். ஆமா. எந்த குறையும் கிடையாது. எந்த குறையும் கிடையாது. பெருமையாக வாழ்ந்து வர காலத்திலே ஆண்டவனாகிய கண்ணன் யாரு? பகவான். பகவான் தான். ஆமா. நான் நேசிக்கிறேன். கோவிந்தா என்றால் குறையெல்லாம் தீர்ந்து விடுமா? தப்பில்லை. ஆண்டவனாகிய கண்ணன் ஒரு கனி கொண்டு வந்தான். ஆமா. பலாக்கனி. பகர்ந்து சாப்பிடுங்கள் என்றார். ஆமா. பகர மேலையிலே 105 சொல்ல கிடைத்தாங்க. அதுல அப்படியே 105 சொல்லதான் இருந்தது. அப்படியே அக்கா குழந்தைங்க மத்த பேர் 105 குழந்தைங்க சாப்பிட்டு அப்படியே ஆளு ஒண்ணு போனா பேமைங்கடா. அதை போய் சகாது அவங்க வெகறேன். ஆமா. அது குழந்தைங்க வந்து அண்டி கொடுத்துக்கிறாங்க. 105 சொல்லதான் இருந்தது. 105 குழந்தைங்க. ஆமா. 105 சுலை. 105 சுலை. ஒண்ணு பிரிக்குது. ஆமா. ஒண்ணு கொட்டை எடுக்குது. ஒரு குழந்தை ஒண்ணு வாயில வைக்குது. ஆமா. கண்ண சும்மா இல்ல. ஆமா. இந்த பீம்பைங்கிற மாதிரி ஓய் ஓய் இப்படி வாடான். ஆமா. ஆமா. அப்படி இவன் இப்படி வந்தான். ஆமா. ஏதோ குசு குசு நான் ஐயா எட்டாயா கதிய. ஆமா. கை வச்சுக்கலாம். அவ்வளவுதான். இடம் மாறி விடுறான். 99 கோயிலுக்கு உடம்பு கண்ணு ஒத்துட்டு மொத்தம் சொன்னது பாதி. அப்படியே வச்சுக்கிட்டு பாதி செகண்ட் கையில் வச்சுக்கிறாங்க. வரையமுத்த கூத்து பார்த்து வந்தீங்க. பாதி பாதி அப்படியே வச்சுக்கிதுங்க. இதான் நாளைக்கு வசனம். ஆமா. செகண்ட் பாதி முயங்குந்து பாதி. ஆமா. பாதி பாதி வச்சுக்கிது. எவன்னா சொன்னீங்க வக்கால மத்த பேர் மெச்சுக்கணும். அவ்வளவுதான். 99 பாயிண்ட் அந்த பக்கம் அப்படியே தூரம். ஏன்னா நம்மளுக்கு கொஞ்சம் முதல்ல கொடுத்துக்கிறோம். அதெல்லாம் கிடையாதா? தம்பி உனக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு என்ன? ஆமா. நீங்க ஒரு தாய் பிள்ளைங்க, நாங்க ஒரு தாய் பிள்ளைங்க. ஆமா. சோளம் வந்து 105. 105.
மனசுல பார்த்து ஆமா எங்கடா? ஏய், அந்த வாயில்ல அந்த திட்டுவாங்கடா. கக்கந்து பாதி ஏய், முழுகுந்து பாதி 52 சொல்ல எடுத்துக்கடா. ஆமா ஆளுங்க போ. 51 சொல்ல. ஆமா தர்மன் கொள்ளு. ஏய், இந்த பையன் ஓடி. ஆமா நகல செகாதேவ. ஏய், பையன் அப்படியே 58 சொல்ல சொல்றான். அப்படியே சாப்பிடுறேன். ஆமா சொத்துக்கு ஏன் ஏய், அந்த மனதிலே வைராக்கியம் கொண்டு வைராகம் பண்ணீங்க சொலைக்கு வந்தா நாளைக்கு சொத்துக்கு வரும். சொத்துக்கு வரும். எங்க அப்பா 100 பிள்ளை, ஆமா. அவங்க 5 பிள்ளை. ஐந்து பிள்ளை. 10 கூட எத்தனை பாட்டுக்கு போறீங்களே. ஆமா கண்ட செவடியால் காலத்துக்கு செவடியா பசங்க நாடு ஆட்டாரணும். ஆமா ஏய் ஏய், அன்னைக்கு முடிவு ஆமா வரவழைத்து ஏய், வஞ்சித்து வஞ்சித்து வனம் ஓட்டினி மனம் ஓட்டுனீங்க. சும்மா அனுப்பல. ஏய், சுதாடி சூதாடி சூதாடி என்ன கண்டு நகைச்சார் ஒரு உத்தமா பத்தினி. ஆமா எப்படியா மண்டா ஒன்னும் பூமிக்கு அவன் தான் கோயில் கட்டி கொண்டாங்க. ஆமா நம்மளுக்கு கோயில் கட்டிக்கணும். ஏய் ராமல்ல 2 கோயில் திருவாரூர் கோயில் என்னக்குதா? கிடையாது. நாலு திருவாரூர் நாளைக்கு கட்டிடுறேன். ஏரிக்காரன் ஆமா ஆஹா ஏய், கோயில் ஆமா தண்ணி வச்சா கட்டி ஏழு தண்ணி வெஞ்ச உடனே உங்களுக்கு கோயில் கட்டிடுறேன். ஏய், ஆண்டவரை வரவழைத்த வஞ்சித்த வன ஓட்டி ஆமா ஆண்டவரை என்ற அஞ்ஞானவாதம் ஏய், சூதாடி ஏவினார். ஆடு மாடு மேய்க்க கோகுல முகந்தன் கோபால கண்ணன் ஆமா தெய்வம் வந்து நான் முன்னாடியே உட்கார நம்பி உட்கார வச்சுங்க. எப்படியாவது பொண்ணு வந்து ஏய், என் முண்டாட்டாளி முளை வச்சான். உல வச்சாங்க. ஆண்டவன் கட்ட ராஜ்யம் ஏய், 5 பட்சியம் பட்சியம். 5 சிற்றான் சித்தூர். 5 அடி மண்ணு மண்ணு. நாடு கிடையாது. 5 அடி மண்ணு கிடையாது. நாடே கிடையாது. ஆனா சீ, ஏய், அட்டையும் மாட்டையும் ஓட்டி மேய்க்க கோகுல கண்ணா ஆமா காரணமாகிய பூமியை தாயாதிக்க விடுத்து தயாரிக்கு பிடித்து நாடு ஓடி போன நாடு ஓடி எப்படியா பண்ண. ஆமா ஏய் ஏய் ஏய், காரணமா காரணம் என்ன? இந்த பூமி நேரா புடிச்சு மண்டை மலையாடு காரணம் என்ன? இந்த பூமி தான் சொல்லி. அட சீ, ஏய், காரணம் கொண்டாடிக்குதா இல்லையா? கல்யாணம் ஆனதான் எனக்கு தெரியும். காரணம் மனைவி மட்டும் மட்டும் வந்தாலும் அவருடைய மெருகு கிடையாது. ஆமா எங்கடா போய் வந்து என்ன ஆகிய என்ன சொல்லிக்கிறான் தெரியுமா? செய்யுள்ள என்ன? காரணமாகிய பூமியை பூமியை தாயாதிக்க விடுத்து ஏய். காடு ஓடி போன நாடு ஓடி போன்றவர். ஆமா ஆடோடி போன நாடோடி பாண்டவர். ஆமா தோத்துறாரு. தாய்க்கு சமமான மண்ணின் தோத்தான். மண்ணின் தோத்தாச்சு. ஆடு கிடையாது. ஏய், 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 துரியோதனா ஆமா சூதாடி பறித்த நாட்டை வாதாடி காத்தால் தரமருக்கு துரியோதன. யாரோ மறுக்கிறாயே. ஏய், ஏய், சூதாண்ட இல்ல ஆமா குடுக்குறது இல்ல. ஆமா சூதாடி பறித்த நாட்டை வாதாடி காத்தால் தரமருக்கும் துரியோதனா ஏய், போராடி பெற வேண்டும். ஆமா கார் முனை வளைத்து கதன் ஜனத்தோடு போர் முனையிலே வெற்றி காண்பவருக்கு நான் நாடு வர்றா கைய சண்டைக்கு. ஆமா ஏய், நான் யாரு? யாரு? தமிழ்வார் ஆமா குரு பெரியவர்கள் பெரியவர். 10 கோடி சேனாசரி ஏய், தற்கால இறங்கணும். ஆமா கை ஏய், கை தட்டினபார் கை தட்டினீங்க. கை தட்டினீங்க சண்டைக்கு. ஏய், தட்டினபார் ஆமா அன்னைக்கோட முடிஞ்சு போச்சு. அன்னைக்கு முடிஞ்சு போச்சு. ஏன்? ஏய், நாட்டு எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி? Yeah.
உசரவாக்கம் கிராமத்திலே வாசம் புரிந்து இருந்து ஐயா ஆண்டவர்கள் ஆமா வரவழைத்து வச்சிட்டீங்க 12 வருஷம் வனவாசம் நாட்டுக்கு ஓட்டீங்க ஒரு வருஷம் காணும் ஆமா அவங்க தேவையா பார்த்தோம் ஏய் நீங்க பார்க்கக்கூடாது பூமியில இருக்கக்கூடாது நீங்க பார்க்க கூடாது உங்களை ஏய், ஏய், நான் சொல்ற வசம் வந்து 3 விதமா இருக்கும் ஆமா இந்த பூமியில காட்டுல பார்த்தேன் நாட்டுல பார்த்தேன் பார்த்து ரெக்கார்ட போய் திருப்பி 13 வருஷம் நான் காணும் நானும் ஓட்டிடுவேன் ஆமா கிடையாது ஹாய் வாராய் பாண்டவரை வரவழைத்து வந்திட்டேன் ஆமா வந்தவன் விரிந்தோம் அதையும் ஆமா கணதனவான்கள் ஏய், கல்வி கலைஞர்கள் ஆமா பெரியவர்கள் ஆமா முதல்ல வந்து வழிபாடு செய்திருவாங்க சபாஷ்.
ஆமா அரவானை ஏய், அரவணை கழித்த மாத்திரத்திலே ஆமா மறுநாள் ஏய், அரவானை மிரட்டி மிரட்டி. அமாவாசையை புரட்டி விரட்டி ஆமா முடிஞ்சு போச்சு ஏய், ஆமா பட்டத்தை அணை வெட்டினேன் ஏய், டேய்! அந்த 8 நாள் தள்ள ஒரு நாள் தான் எங்களுக்கு ஒரே ஒரு நாள் என்னது ஒரே ஒரு நாள் தான் உங்களுக்கு வெற்றி 8 நாள் தள்ள ஒரு நாள் ஆமா அப்படியே திருப்பி இறங்கணும் ஏய், 10ஆம் நாள் பீட்டம் இருக்கு ஆமா ஒண்ணு வேலைக்கு ஆகல ஒண்ணு முடியல 13ஆம் நாள் ஏய், அபிமன்னன் ஆமா நகமுக யுத்தம் நகமுக யுத்தம் என்னது நகமுக யுத்தம் நகமுக யுத்தம் ஆமா அந்த பையன்கிட்ட யாரும் நிக்க முடியல முடியல சிறக்கூட கட்டி அட்டி குறுக்குறாய் போட்டு முடிஞ்சு போச்சு 13ஆம் நாள் ஆமா 8 எட்டு 13 ஆமா இவ்வளவுதான் நடந்துக்குது ஏய், இன்றைய தினம் ஏய், தினம். நேற்று அந்தி சார்ந்த வேலையிலே ஆமா ஒண்ணு வேலைக்கு ஆகல முடியல இன்னைக்கு யார் அனுப்புறது 16 நாள் முடிஞ்சு போச்சு போச்சு. இன்று 17 நாள் யார் அனுப்புறது தெரியல தீட்டார் ஆகி போச்சு. ஆமா போன கண்ணாடி வருத்தமுறை என் வீட்டு உயிரான வரல திரும்பி வரல நம்ம உள்ள வருத்தம் வரல கொடுத்துக்கிறான் ஆமா என்ன விழாவுன்னு தெரியல அவனுக்கு தெரியல ஏய்! ஏய், முதல் நாள் 8ஆம் நாள் 13 நாள் தான் எங்களுது 3 நாள் இன்னைக்கு 16ஆம் நாள் முடிஞ்சது 17ஆம் நாள் 17 நாள் சண்டை யாரும் எழுந்து ஆமா பேக்குள்ள படிக்கிறீங்க ஏய், இவ்வளவு நாளும் ஆமா என்னை வழி நடத்த யார் தெரியுமா யாரு அம்மா சகுனி மாமன் ஆமா சபரி மாமா ஒரு பக்கம் நடத்தின்னு வரீங்களா அப்படியே கேட்டு வாங்க ஓய்வு எடுத்துட்டு வரீங்க. நாளைக்கு வந்து